ஒரு செயல்பாடை செய்யலன்னா அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யாமல் விட்டு விட்டோம்னா அதை பத்தி கவலை இல்லை. அப்ப அந்த கவலை இல்லை என்று சொன்னால் நாம் உண்மையான இறையச்சவாதியா, நாம உண்மையான இறையச்சத்தோடு பயணம் செய்கின்றோமா என்பதை நிச்சயமாக நம்மளுடைய மனதில் கை வைத்து சிந்தி கிடையாது. நாங்க எல்லாம் ஒன்னாதானே சுத்தணும், நாங்கள் எல்லாம் ஒன்னாதானே போருக்கு போனோம், நாங்கள் எல்லாம் ஒன்னாதானே போர் புரிந்தோம். இன்னைக்கு அவன் 2 பேரும் இல்ல, ஆனால் அவர்கள் இருவரும் இந்த உணவை அவருடைய கண்ணால பார்த்ததே இல்லையே, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே. பெரும் கண்ணியமும் பாக்கியமும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்ததாக. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வேதமாகும். செயல்களிலே சிறந்த செயல்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சொல் செயல் அங்கீகாரம். இந்த சத்திய மார்க்கத்திலே புதிதாக திணிக்கப்பட்ட அனைத்து பிதாத்தும் தவறான வழிகேடு நம்மை நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய ஒவ்வொரு உரைக்கு முன்னாலும் மக்களை எச்சரித்தவர்களாக தங்களுடைய உரையை ஆரம்பம் செய்வார்கள். நானும் அது போன்று உங்களையும் என்னையும் எச்சரித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் உறுதியான இறையச்சம் இருக்கிறதா? அந்த இறையச்சம் இந்த ரமலானில் மட்டும் தொடருமா அல்லது அதை தாண்டி தொடரக்கூடியதா இருக்குமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கவே நாம் இந்த உரையை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு ஒரு வசனத்தின் வாயிலாக ஒரு எச்சரிக்கையை செய்கின்றான். நாம் எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாவை அஞ்சுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாவை அஞ்சுங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வரியிலே அல்லாஹ் அந்த அச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டியிருந்தார். அந்த அச்சம் ஹக்கத்து காத்தி, உறுதியான அச்சமாக, உண்மையான அச்சமாக இருக்க வேண்டும். சரி, அந்த உண்மையான அச்சம், உறுதியான அச்சம் எதுவரை இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள். எப்ப உங்களுக்கு மரணம் வரும், அந்த மரணம் வரைக்கும் நீங்கள் உண்மையான உறுதியான இறையச்சவாதியா வாழுங்க. அதை விட்டுட்டு நீங்க மறந்து கூட மரணித்து விடாதீர்கள் என்பதை போன்ற அந்த வசனம் நம்மளை எச்சரிக்கை செய்யக்கூடியதா இருக்கு. சரி, இறையச்சம் என்பதற்கான ஒரு அடையாளம் என்ன? அல்லாஹ் இறையச்சத்தை பத்தி சொல்றான், உண்மையான இறையச்சமா இருங்க, உறுதியான இறையச்சமா இருங்க, உங்களுடைய மரணம் வரை அந்த அச்சம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டிட்டான். ஆனா அந்த அச்சம் எதுவரை இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டிட்டான். ஆனால் நமக்கு அந்த அச்சத்தினுடைய அடையாளம் என்ன என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன காரணம்னா, நம்மிடத்துல இறையச்சம் இருக்குதான்னு சொல்லி யாரிடத்தில் கேட்டாலும் நாம உடனே சொல்லுவோம், என்னிடத்துல இறையச்சம் இருக்கு, நான் இறையச்சவாதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் இறையச்சத்தோடு தான் இந்த உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரே ஒரு செய்தி, இது நம்ம இடத்தில் இருந்தால் நாம இறையச்சவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அப்படி இல்லைன்னா நாம இன்னையிலிருந்து அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். என்ன அப்படி விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறையச்சவாதி இடத்துல
முதல்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவனிடத்தில் கவலை இருக்க வேண்டும். என்ன கவலை? என் பிள்ளைக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கல, என் குடும்பத்தாருக்கு ஒரு அழகிய வீடை கட்டல, என்னுடைய வியாபாரத்தை அதிகமாக பெருக்க முடியல என்பது போன்ற கவலையானா நிச்சயமா இல்லை. என்ன கவலை இருக்கணும்? காலையில என்னால ஃபஜ்ர் தொழுகைய தொழுவ முடியாம போயிருச்சு, நான் நற்காரியங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்ய நினைத்தேன், அது என்னால செய்ய முடியாம போயிருச்சு, நான் நல்ல அமல்கள் செய்யணும்னு நினைச்சேன், அதை விட்டும் என்னை ஷைத்தான் தடுத்து விட்டானே என்ற கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம யாரு? உண்மையான இறையச்சவாதி. எந்த அடிப்படையில் இதை சொல்றோம், ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கவலை மேம்போக்கி இருந்தது. எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்கன்னா, அவங்களுடைய இறை அச்சத்தை பாருங்க. எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்கன்னா, ஒரு நாள் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல கேட்கிறாங்க, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள். அப்ப அப்துல்லா என்ன பண்றாங்க, இல்ல நான் எப்படி உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுறதுன்னு மறுக்கிறாங்க. அப்ப மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க. மீண்டும் அப்துல்லா சொல்றாங்க, அக்ரவும், நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுறது என்று சொல்லிவிட்டு, வா அலைக்க உன்சில், அல்லாஹ் உங்கள் மீது இல்ல திருமறை குர்ஆனை இறக்கி இருக்கிறான், நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுறது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு குர்ஆன் ஓத ரொம்ப பிடிக்கும், குர்ஆனை நான் அதிகமா ஓதுவேன், ஆனால் அதை விட யாரேனும் அந்த குர்ஆனை ஓதினால் அதை கேட்பதற்கு எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும், அதனால் நீங்க குர்ஆனை ஓதுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அன்-நிசா 4வது அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. 1லிருந்து 40 வசனம் ஓதிடுறாங்க. 41வது வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த வசனத்தை ஓதி முடிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்களுடைய தொடையை தட்டி, போதும் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்கன்றாங்க. இவங்க திரும்பி பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வசனம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரை பண்ணுச்சு? அப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன வசனத்தை சொல்லிட்டான்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி கவலைப்பட்டு அழுதார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் டைரக்டா கேட்கிறான். நேரடியா அந்த 41வது வசனத்துல கேட்கிறான், வா கைஃப, உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து நிறுத்துவேன். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபியை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு அல்லாஹ் சொல்லல. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து நிறுத்துவேன். நபியே, உங்களுடைய சமுதாயத்திற்கு நான் உங்களையே சாட்சியாளரா கொண்டு வந்து நிறுத்துவேன். எங்க? மறுமையில. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. ஏன் சமுதாயத்திற்கு எதிராக, என்னுடைய உம்மத்துக்கு எதிராக நானே சாட்சியாளரா எதிர்ப்புறத்துல வந்து நிக்கிறதா? நானே எப்படி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வது என்று அஞ்சி அழுவக்கூடியவங்களா இருக்காங்க, கவலைப்பட்டு அழுகுறாங்க. நான் என்னுடைய சமுதாயத்திற்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கி விட்டு வந்தேன், அந்த 5 வேளை தொழுகையை கூட, கடமையான தொழுகையை கூட நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கிறாங்களே. நான் அதிகமான தான தர்மங்களை கற்றுக் கொடுத்து வந்தேன், அதை அவர்கள் நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறாங்களே. கடமையான ஜக்காத்தை அவர்களுக்கு நிர்ணயம் செய்து விட்டு வந்தேன், அதை நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறாங்களே. அவர்களுக்கு எதிராக நாளை மறுமையில அல்லாஹ் மறுமையில கூப்பிட்டு நிக்கக்கூடிய நேரத்துல என்ன கூப்பிட்டு அவன் முன்னாடி நிறுத்திடுவானே, என்னுடைய சமுதாயத்திற்கு எதிராக என்ன சாட்சி சொல்ல செய்வானே. நாமெல்லாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய, நம்ம குடும்பத்தை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, தாய் தந்தையை விட, அனைத்து விதமான செயல்பாடுகளை விட உயர்வாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு எதிரா சாட்சி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி அல்லாஹ் கேட்கிறாங்க பாரு வசனத்தை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கேட்போம்ல சும்மா சாதாரணமா, உன்னை நான் அடிச்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறோம்ல, அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறா, நாளை மறுமையில உங்களுக்கு எதிராகவே உங்களுடைய தூதரை கொண்டு வந்து சாட்சியாளரா நிறுத்துவேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நாளை மறுமையில ஒரு விசாரணை என்ற ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளிலே நாம் செய்த செயல்பாடுகளை பற்றி விசாரிக்கப்படும். முதலிலே அல்லாஹ் தொழுகை சம்பந்தமா கேள்வி கேட்பா, அந்த தொழுகை நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது என்ற கவலை என்னைக்காவது ஒரு நாள் நம்மிடத்தில் இருக்கா? இந்த ரமலான்ல 5 வேளை தொழுகை, அதையும் தாண்டி ஜும்மா தொழுகை, அதையும் தாண்டி இரவு தொழுகை, மேற்கொண்டு திருமறை குரானை அதிகமாக ஓத வேண்டியது, இத்தனை செயல்பாடுகளும் இந்த ரமலானில் மாதத்தில் மட்டும் நமக்கு கவலை வருகின்றது, ஒரு இறை அச்சம் வருகின்றது. மற்ற மாதங்கள்ல வரமாட்டேங்குது. எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில சமமானது தானே. மனிதர்களுக்கு அனைவருக்கும் 5 வேளை தொழுகை கடமையான தொழுகை தானே. அது ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுதால் நம்ம இடத்துல இறையச்சம் வந்துருச்சா? மற்ற மாதங்கள்ல தொழுகலன்னா நாம யாரு? இந்த மறுமை நாளில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மிடத்தில் கொஞ்சமாவது பதில் இருக்கின்றதா? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல நினைப்பாங்க. அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்ற ஒரு கவலை இருந்தால் தானே நாம உண்மையான இறையச்சவாதி, நாம உறுதியான இறையச்சவாதி. அப்படி இல்லைன்னா நாம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை இப்படி இருந்துச்சு. அந்த தூதர் வார்த்தெடுத்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் எப்படி கவலைப்படுறாங்க? அவர்களுடைய கவலை அதையும் தாண்டி போய்கிட்டு. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சஹாபி அன்தலா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன பண்றாங்க? ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் முகம் சோர்வோடு, அழுத முகத்தோடு வந்துகிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வராங்க. வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்தலாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல கேட்கிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. என்ன அன்தலாஹ் ஒரு மாதிரியா இருக்கீங்களா? என் முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கே, ஒரே அழுத முகத்தோட இருக்கீங்களே, என்ன காரணம்? கேட்கக்கூடிய நேரத்துல அன்தலாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்தலா நயவஞ்சகனாகிவிட்டான், அன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான். இன்னைக்கு யாராவது நம்மளை நாமளே முனாஃபிக்கு, நம்மளை நாமளே நயவஞ்சகன் சொன்னா ஏத்துக்குவோமா? எய்தாப்புல இருக்கிறவன் சொன்னாலுமே நம்மள அவனை அடிக்க போவோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தன்னை தானே சொல்றாங்க. அன்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான், அன்தலா நயவஞ்சகன் ஆகிவிட்டான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன காரணம்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அன்தலாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில இருப்போம். அப்ப என்னுடைய உள்ளத்தில் ஜன்னத்துல் வன்னார், சொர்க்கத்தை பற்றிய நினைவு இருந்தது, நரகத்தை பற்றிய அச்சம் இருந்தது. நான் அந்த சபையை விட்டு கலைந்து என்னுடைய வீட்டுக்கு போனதுக்கு பின்னால என்னுடைய மனைவி இடத்தில் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பிள்ளைகளிடத்துல விளையாண்டுகிட்டு இருக்கிற, எனக்கு அந்த மறுமை பற்றிய சிந்தனை மறந்து விட்டது, நரகத்தை பற்றிய அச்சம் மறந்து விட்டது. அப்ப நான் முனாஃபிக்கு தானே, அப்ப நான் நயவஞ்சகன் தானே என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தடையெல்லாம் செய்யல, அல்லாவும் தடை செய்யல. மனைவி கிட்ட பேசுறது எங்கேயாவது தடை செஞ்சாங்களா? பிள்ளைகளோட விளையாடுறது ஏதாவது தடை செஞ்சாங்களா? எப்படியும் தடை செய்யல. ஆனா அவர் எப்படி அச்சப்படுறாருன்னா, எனக்கு மறுமையுடைய சிந்தனை மறந்துருச்சு, நரகத்தினுடைய பயம் என்னிடத்துல இருந்து போயிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில ஒரு மாதிரியும், என் குடும்பத்தாரோடு இருக்கும்போது ஒரு மாதிரியும் இருந்தனா, அப்ப நான் ரெட்டை வேடம் போடுறேனா இல்லையா? நான் ரெட்டை வேலை செய்யக்கூடியவனா இருக்கிறேனா இல்லையா? அப்ப நான் நயவஞ்சகன் தானே, நான் முனாஃபிக்கு தானே என்று சொல்றாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை, எப்படிப்பட்ட கவலை பாருங்க. தடை செய்யாத ஒரு விஷயம், குடும்பத்தோடு சிரிச்சு பேசுறது ஒரு தடையா? குடும்பத்தோடு விளையாடுறது ஒரு தடையா? இல்ல. ஆனால் அதையே மிகப்பெரிய பாரமாக
பெரிய தவறு செய்தது போன்று அந்தலாக நினைக்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அப்படிதான் பாருக்கு, நானும் அதே கவலையோட தான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட கவலை பாருங்க. நாம இன்னைக்கு ஜும்மாக்கு வருவோம், ஜும்மால ஒரு உரையை கேட்போம், அந்த உரை நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதா அந்த இடத்துல இருக்கும். இந்த படிக்கட்டை தாண்டி வெளியே போன உடனே நமக்கு மாறிடுச்சுன்னா, நாம அந்த உரையின் மூலியமாக சிந்தித்தோமே, வெளியே போன உடனே வேற வேற வேடம் போடுறோமே, அப்ப நாம யார்? அப்ப அந்த சிந்தனை நமக்கு வரணுமா இல்லையா? அந்த கவலை நமக்கு வரணுமா இல்லையா? எப்படி சொல்றாங்க பாருங்கண்ணா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில இருக்கும்போது எனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது, மறுமை பற்றிய கவலை இருந்தது, நரகத்தை பற்றிய அச்சம் இருந்தது, எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடியவனா இருந்தேன். அதை விட்டு கலைந்ததற்கு பின்னால எனக்கு அது இல்லைன்னா நான் முனாஃபிக் தானே என்று அச்சப்படக்கூடியவரா இருக்கிறாங்க, கவலைப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி கவலைப்படுறோம்? ஒருவேளை தொழுவலனா கூட உதாரணமா தட்டி விட்டுட்டு போகக்கூடியவங்களா இருக்கும். ஒரு செயல்பாடை செய்யலன்னா அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யாமல் விட்டு விட்டோம்னா அதை பத்தி கவலை இல்லை. அப்ப அந்த கவலை இல்லை என்று சொன்னால் நாம் உண்மையான இறையச்சவாதியா, நாம உண்மையான இறையச்சத்தோடு பயணம் செய்கின்றோமா என்பதை நிச்சயமாக நம்மளுடைய மனதில் கை வைத்து சிந்திக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுது. அவர் நோன்பு வச்சிருக்கிறார், நோன்பு வச்சிருக்கிறாரு, அவருக்கு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்ச நேரத்துல அங்க வச்சிருந்த உணவெல்லாம் பார்த்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கண்ணிலேருந்து தாரதாரியா கண்ணீர் வருது. இதை பார்த்த சகோதரர்கள் கேட்கிறாங்க, என்ன ஆச்சு அப்துல்லா, ஏன் அழுவுறீங்க? அப்ப சொல்றாங்க, அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உசைப் பின் உமைர் அவர் என்னை விட சிறந்தவர், அவரும் நாங்கள் எல்லாம் ஒரே காலத்தில் பயணம் செய்தோம். இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல, இங்க வைத்திருக்கக்கூடிய உணவுகளை அவருடைய கண்ணால ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. எப்படிப்பட்ட கவலைனா, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய கூட இருந்த உற்ற நண்பர் இந்த உணவை அவங்களுடைய கண்ணால பார்த்தது இல்லை. அவருடைய மரணத்தின் போது கஃனிடுவதற்கு ஆடை கூட இல்லாமல் மரணித்தார். எப்படிப்பட்ட கவலை! கூட இருக்கக்கூடிய நண்பனுக்கு அந்த உணவை கண்ணால பார்க்கலன்ற ஒரு கவலை. அதே போல அம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களும் இந்த உணவை அவருடைய கண்களால் பார்த்ததே கிடையாது. அவருடைய மரணம் வரை அவர்கள் பார்த்தது கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்னாதானே சுத்தணும், நாங்கள் எல்லாம் ஒன்னாதானே போருக்கு போனோம், நாங்கள் எல்லாம் ஒன்னாதானே போர் புரிந்தோம். இன்னைக்கு அவங்க 2 பேரும் இல்ல, ஆனால் அவர்கள் இருவரும் இந்த உணவை அவருடைய கண்ணால பார்த்ததே இல்லையே, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே. அந்த கவலை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி எப்படி போகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் மேலோங்கி போகுது. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இது போன்ற எந்த ஒரு செயல்பாடையும் கொடுக்காம, உணவை கொடுக்காம, ஆடையை கொடுக்காம அவர்களை மிக சோதனைக்குள்ளாக்கி நாளை மறுமையில இதற்கான கூலியை மொத்தமா அங்க கொடுத்துட்டானா, அப்ப நான் இந்த உலகத்தில் வாழும் போது எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறானே. அவங்களுடைய சிந்தனை எப்படி போகுதுன்னா, இந்த உலகத்திலே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து என்னை நாளை மறுமையிலே ஓட்டாண்டியா கொண்டு வந்து நிறுத்திடுவானோ, எப்படி கவலைப்படுறாங்க பாருங்க. அவருடைய கவலை எப்படி போகுதுன்னா, நம்மளுடைய முன்னோரை எடுத்துக்கோமே, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருப்பார், இங்க ஒரு மௌத்தாயிருக்கும், தன்னுடைய தாயார் மரணிச்சிருப்பாங்க. அவருக்கு அந்த செய்தி போய் சேரணும்னா 4-5 நாள் 6 நாள் கழிச்சு போகும், 1 வாரம் கழிச்சு போகும், மௌத்துக்கு வர முடியாது. இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு, இப்ப இருக்கக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு அருளை இறக்கி இருக்கிறான் பாருங்க. ஒரு போன், ஒரே ஒரு போன் கால், நைட்டு மவுத்து செய்தியை கேட்டா காலில் இங்க வந்து இறங்கிடலாம்.
நம்முடைய முன்னோருக்கு கிடைக்காதது இப்ப நமக்கு கிடைக்குது. அவர்களுக்கு வழங்காததை இன்னைக்கு நமக்கு வழங்கி இருக்கிறான். ஒரு செல்போனை வச்சு எத்தனை காரியங்களை நம்மளால செய்ய முடியும், எதை வேணாலும் செய்யலாம். இப்போ ஒரு செல்போனை வச்சு நம்மளால செய்ய முடியாத காரியங்களே கிடையாது, எதை வேணாலும் இப்ப செய்யலாம். அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு அருள் அந்த மக்களுக்கு கொடுக்கலையே, இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறானே. அப்ப இந்த மொபைலை வைத்து அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறானோ, என்னைக்காவது நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா? அவர்களுக்கு வழங்காத ஒரு பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறானே, இதனால ஏதேனும் நமக்கு பாதிப்பு வந்து விடுமோ, நாளை மறுமையில இதனால ஓட்டாண்டியே போய் நின்றுவோமோ, என்னைக்காவது நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா? அப்ப அப்படிப்பட்ட கவலை இருந்தாதானே நம்ம உண்மையான இறையச்சவாதி. அந்த கவலை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இறையச்சத்திலிருந்து வெளியே இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே முதல்ல நம்ம சொன்னது போல, யா அய்யுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஹக்கத்து காத்தி, உண்மையான உறுதியான அச்சமாக இருக்க வேண்டும். அந்த உண்மையான உறுதியான அச்சத்தோடு நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழகான முறையில நாம ஒவ்வொரு செயல்பாடிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்ய நினைத்து அதை மறந்து விட்டாலோ, அதை விட்டு விட்டாலோ, அதற்காக நிச்சயம் நாம் கவலைப்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்படி கவலைப்பட்டால் மட்டும்தான் நாம அடுத்த இலக்கை அடைய முடியும், உண்மையான நேர்மையான இறையச்சவாதியாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உறுதியான இறையச்சவாதிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.